نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تغرنكم الحياة الدنيا وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. الحمد لله அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது என்று சாட்சி சொன்னவனாகவும், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அல்லாஹ்வின் தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்க்கையில் எடுத்து வாழ்ந்த அந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஊன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எல்லாம் எங்களது வாழ்க்கையில் எடுத்து வாழச் சொன்னார்களோ அவ்வாறான விடயங்களை நாங்கள் எங்களது வாழ்க்கையில் எடுத்து வாழ்ந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்களை எல்லாம் தவிர்த்து விலகி வாழுங்கள் என்று எங்களுக்கு தடைகள் விதித்தார்களோ அவ்வாறான விடயங்களிலே இருந்து முற்று முழுதாக தவிர்த்து வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கத்தின் காரணமாக இந்த ரமலானிலே உயிரோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். சென்ற ரமலானிலே இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமலானில் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த ரமலான் வருகின்ற இந்த மாதம் வருகின்ற போது சில சகோதரர்கள் உயிரோடு இருந்தார்கள். முதலாவது நோன்பை நோற்றார்கள், இரண்டாவது நோன்பு நோற்றார்கள். ஆனால் மூன்றாவது நோன்பில் சில சகோதரர்கள் மரணம், நான்காவது ஐந்தாவது என்று நோன்பு ஆரம்பத்தில் கூட சில சகோதரர்கள் மரணித்து விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் சிந்திக்க, அன்புக்குரியவர்களே, மௌத்துக்கு வயது கிடையாது. இந்த உலகத்தை ஆரம்பமாக முதலாவது நோன்பிலே இருந்தார்கள், இரண்டாவது நோன்பிலே இருந்தார்கள், மூன்றாவது நோன்பிலே மரணித்து கபரிலே தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களை, இதுதான் இந்த உலக வாழ்க்கை. நான் இந்த முழு நோன்பையும் பிடிக்க மாட்டேன எனக்கு தெரியாது, எப்பொழுதும் மௌத்து வரும் என்று எனக்கு தெரியாது. அன்புக்குரியவர்களே, மௌத்துக்கு வயது கிடையாது, மௌத்துக்கு காரணம் கிடையாது, மௌத்து தாமதப்படுத்தப்பட மாட்டாது. நான் எப்போது மரணிப்பேன் என்று தெரியாது. கண்ணியமானவர்களே, நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இன்று முதலாவது நோன்பில், இரண்டாவது நோன்பில், மூன்றாவது நோன்பில் மரணித்த சகோதரர்கள் போன்று நான் மரணித்திருந்தால், எனக்கு மரணம் நேர்ந்திருந்தால் எனது நிலைமை என்ன? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அந்த நான் ஐந்தாவது நோன்பில் மரணித்தேன் என்று சொன்னால் அதற்கு பின்னால் என்னால் தொழ முடியுமா? ஐந்தாவது நோன்பிலே நான் மரணம் அடைந்திருந்தால் அதற்கு பின்னால் என்னால் நோன்பு பிடிக்க முடியுமா? அதற்கு பின்னால் என்னால் குர்ஆன் ஓத முடியுமா? என்ன நல்லமல் என்னால் செய்ய முடியும்? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இரக்கமானவன், அன்பானவன். என்னை 5 நோன்புகளை தாண்டி 10 நோன்புகளை கடந்து 15, 20, 25 நோன்புகளை கடந்து 27வது நோன்பு வரைக்கும் அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றான்.
உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். நான் எப்போது மரணிப்பேன் தெரியாது. அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பிரயோசனமாக கழிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த நோன்பில் நான் மரணித்திருந்தால் என்னால் தொழுதிருக்க முடியாது. நான் இப்பொழுது 27 நோன்புகளிடத்திலே வந்திருக்கின்றேன். எத்தனை தொழுகைகளை தொழுதேன், எத்தனை குர்ஆனை ஓதினேன், எவ்வளவோ திக்ர்களை செய்தேன், எவ்வளவோ சதகாக்களை செய்தேன், எவ்வளவோ நல்லமல்களை செய்தேனே. இந்த வாய்ப்பை தந்தவன் அந்த அல்லாஹ், இந்த சந்தர்ப்பத்தை தந்தவன் அந்த அல்லாஹ். நான் மரணித்திருந்தால், எனது அவகாசம் முடிந்திருந்தால், எனக்கு மௌத்து ஏற்பட்டிருந்தால் என்னால் ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு தந்த சொற்ப கால வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பிரயோசனமாக கழிக்க வேண்டும். இதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். உலகம் என்று இந்த உலகத்தில் வாழும் போது என்னை மறந்து நீங்கள் வாழ வேண்டாம். பாங்கு சத்தம் கேட்கின்றது, தொழுகைக்கு அழைப்பு விடப்படுகின்றது, எனக்கு காதிலே விழுகின்றது. அதனுடைய முக்கியத்துவம் விளங்காமல், தொழுகையுடைய பெருமதி விளங்காமல், என்னுடைய அன்பு விளங்காமல், என்னுடைய கோபம் விளங்காமல் இந்த பூமியிலே நீ உலகத்திலே வாழ்ந்து விடாதே. இந்த உலக இன்பங்களில் மாத்திரம் நீ மயங்கி விடாதே. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இரக்கமானவன். இந்த உலகத்தை எப்படி படைத்தேன், எங்களை எப்படி படைத்தான், உயிரினங்களை எப்படி படைத்தான், வானத்தை எப்படி படைத்தான், பூமியை எப்படி படைத்தான், எல்லாவற்றையும் அல்லாஹ் அவனது வேதமாகிய குர்ஆனிலே சொல்லுகின்றான். அது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் நீ எவ்வளவு காலம் வாழ்வாய், உனது மரணம் எப்படி வரும், மரணத்துடைய நிலைமையில் ஒரு நல்லடியாளாக இருந்தால் அவனது சக்கராத் எப்படி இருக்கும், ஒரு பாவியான மனிதனாக இருந்தால் அவனது கடைசி நிலைமை எவ்வாறு இருக்கும். குர்ஆன் பேசுகின்றது. கபருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, எனது அன்பு எப்படியான அன்பு, எனது கோபம் எப்படியான கோபம், நரகம் எப்படிப்பட்டது, சுவர்க்கம் எப்படிப்பட்டது, எல்லாவற்றையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். சொல்லி ஏன் சொல்லுகின்றான் தெரியுமா? ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இப்படி எல்லாம் வாழ்க்கை இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். அன்புக்குரியவர்களே, எமக்கு தரப்பட்ட ஆயுட்காலம் மிகவும் பிரயோசனமான ஆயுட்காலம். எவ்வளவு காலம் வாழ்வேன் தெரியாது. இந்த வாழ்க்கையுடைய பிரயோசனம், எனக்கு தரப்பட்ட ஆயுட்காலத்தின் பெருமதி எப்ப வழங்கும் தெரியுமா? கியாமத்துடைய நாளில் நிற்போம். கியாமத்துடைய நாள் ஒவ்வொருவரும் சந்திக்க போகின்ற நாள், சந்தேகமில்லாத நாள். அல்லாஹ் குர்ஆனில் பேசக்கூடிய விடயம், குர்ஆன் மர்மையில் கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொருவரும் தன்னன் தனிமையிலே நிற்போம். அந்த நேரத்தில் எனது பிள்ளை எனக்கு உதவி செய்ய மாட்டான், அந்த நேரத்தில் எனது பெற்றோர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள், அந்த நேரத்தில் எனது மனைவி எனக்கு உதவி செய்ய மாட்டாள், அயலவர்கள் யாருமே உதவி செய்ய மாட்டார்கள். அந்த நேரத்தில் கவலை அடைவாரு. என் பிள்ளைக்காக வேண்டித்தானே இப்படி நான் இந்த வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன், இந்த பிள்ளைக்காக வேண்டித்தானே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன், எனது மனைவிக்காக வேண்டித்தானே இந்த பூமியில வாழ்ந்தேன், எனது குடும்பத்திற்காக வேண்டித்தானே இப்படி நான் வாழ்ந்தேன், ஒருவரும் எனக்கு உதவி செய்கின்றார்கள் இல்லையே, கவலைப்பட ஆரம்பித்து விடுவார். அது மாத்திரம் அல்ல, புலம்ப ஆரம்பித்து விடுவார். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான், உலகத்தில் சொத்து செல்வங்களை சேமித்திருந்தேன், நான் ஒரு செல்வந்தராக இருந்தேன்,
நான் ஒரு செல்வ செழிப்பே வாழ்ந்தேன். இந்த மனிதன் புலம்ப ஆரம்பித்து விடுவான். எனது பொருளாதாரம் எனக்கு பிரயோசனம் அளிக்கவில்லையே. உலகத்தில் எவ்வளவு பிரயோசனப்பட்டது, உலகத்தில் எவ்வளவு விடயங்களை சாதித்தேன். ஆனால் உலகத்தில் செல்வந்தராக இருந்தேன். ஆனால் அந்த செல்வம் இந்த கியாமத்துடைய நாள் எந்த பிரயோசனம் அளிக்கவில்லையே. உலகத்தில் வாழும் போது நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக இருந்தேன், ஊர் தலைவராக இருந்தேன், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தேன், பட்டம் பதவியிலே இருந்தேன். எவ்வளவோ விடயங்களுக்கு எனக்கு அது உதவியாக இருந்தது. ஆனால் இந்த பட்டம் பதவிகள் எல்லாம், இந்த அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து விட்டதே. புலம்ப ஆரம்பித்து விடுவான். அன்புக்குரியவர்களே, இந்த கியாமத்துடைய நாளை நாங்கள் சந்திக்க போகின்றோம். எங்களுக்கு முன்னால் கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் நரகத்தை கொண்டு வருவான். நரகத்தை பார்ப்போம், நரகத்துடைய பயங்கரத்தை கண்களால் பார்ப்போம். அந்த நேரத்தில் அல்லாஹ் நரகத்தை பேச வைப்பான். நரகம் பேசும். அல்லாஹ்விடத்தை சொல்லும், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பூமிக்கு மேலால் வாழும் போது உன்னை சந்தோஷப்படுத்தாம, உன்னை திருப்திப்படுத்தாம இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதனை நீ என்னிடத்தில் அனுப்பு யா அல்லாஹ். நரகம் சொல்லும், எனது உம்மா உதவி செய்யல, பட்டம் பதவி உதவி செய்யல, யாருமே உதவி செய்யல, தன்னம் தனிமையிலே தவித்துக் கொண்டிருப்பேன், தன்னம் தனிமையிலே பயந்து கொண்டிருப்பேன். நரகத்துடைய வார்த்தைகளை கேட்டு அஞ்சிக் கொண்டிருப்போம். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு மேலால் நான் சில எல்லா விடயங்களையும் எனக்கு காண்பிப்பான். யௌம யன்ظுருல் மர்உ மா கத்தமத் யதாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இந்த பூமிக்கு மேலால் ஒவ்வொரு மனிதனும் செய்த விடயங்களை பார்ப்பான், அல்லாஹ் காட்டுவான். அன்புக்குரியவர்களே, உண்மையாக நடக்கக்கூடிய விடயம், குர்ஆன் பேசக்கூடிய விடயம். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. லா ரைப ஃபீ. இந்த குர்ஆனில் எந்த சந்தேகமும் கிடையாது. கியாமத்துடைய நாளையில் யௌம யன்ظுருல் மர்உ மா கத்தமத் யதாஹ். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமிக்கு மேலால் வாழும் என்ற போது செய்த செயல்களை காண்பிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால பேசிய விடயங்களை இன்று நாங்க போன்ல பார்க்கின்றோம். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை இன்று நாங்கள் டிவியில போனில நாங்க பார்க்கின்றோம். மனிதனுடைய மூளைக்கு எத்தனையோ வருடங்கள், நான் சிறு குழந்தையாக இருக்கின்ற போது நான் விளையாடிய விளையாட்டுக்கள், நான் பேசிய பேச்சுக்கள், நான் ஓடிய ஓட்டங்களை எல்லாம் இப்பொழுது வரைக்கும் காட்ட முடியும் என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்தவன் எனது எஜமான், இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் அந்த அல்லாஹ். அல்லாஹ்வால் முடியுமா, முடியாதா? அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் ஒவ்வொரு மனிதனும் செய்த ஒவ்வொரு செயற்பாடுகளை காட்டுவான். தான் செய்த பாவங்கள் அம்பலமாகும். முன்னுக்கு நரகம், தப்பிப்பதற்கு இடமில்லை, தப்பிப்பதற்கு இடமில்லை, உதவிக்கு யாருமே கிடையாது. இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவான், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவான். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, அப்சர்னா, நாங்க பார்த்துட்டோம் யா அல்லாஹ். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, அக்ரிஜ்னா, நீ எங்களை இந்த உலகத்தை விட்டு வெளியாக்கிறியா அல்லாஹ். உலகத்து கியாமத்துடைய இந்த பயங்கரமான நிலைமையில் இருந்து வெளியாக்கிறியா அல்லாஹ். நஅமல் சாலிஹா, நல்லவர்கள் செய்ய போகின்றது யா அல்லாஹ். கைரல்லதி நஅமல், உலகத்தில் வாழும் போது தொழல்ல, உலகத்தில் வாழும் போது நல்லவர்கள் செய்யல, இப்ப பார்த்துட்டேன், இப்ப கேட்டுட்டேன் யா அல்லாஹ், பூமிக்கு அனுப்பிடு, நல்லவர்கள் செய்ய போகின்றேன் கெஞ்சுவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அவகாசம் கிடைக்க மாட்டாது, அவகாசம் கிடைக்க மாட்டாது. கவலையோடு இருக்கின்ற நிலைமையிலே அல்லாஹ் தஆலா அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அல்லாஹ் வாய்க்கு முத்திரையிட்டு விடுவான். வாய்கள் பேச மாட்டாது, வாய்கள் கதைக்க மாட்டாது, வாயை பேசாமல் ஆக்கி விடுவான். அன்புக்குரியவர்களே, கியாமத்துடைய நாளா வளமையாக பேசுகின்ற சம்பவம் தானே, வளமையாக கேட்கின்ற விடயம் தானே கேட்கக்கூடாது. எனக்கு நிகழப் போகின்ற விடயம்,
நான் தன்னன் தனிமையில் நிற்கப் போகின்றேன். இந்த உணர்வோடு கேட்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் வாயை பேசாமல் ஆக்கி விடுவான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அல்லாஹ் வாய்க்கு முத்திரையிட்டு விடுவான். வதுகல்லிமுனா ஐதீஹிம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். வதுகல்லிமுனா ஐதீஹிம், எங்களுடைய கரங்கள் எங்களுடைய கைகள் அல்லாஹ்விடத்தில் பேச ஆரம்பித்து விடும். எனது கை தாயுடைய வயிற்றிலே என்னோடு இருந்த கை, எனது கை நான் கபரிலே அடக்கம் செய்த பின்னால் என்னோடு இருந்த கை அல்லாஹ்விடத்தில் பேசும். வதுகல்லிமுனா ஐதீஹிம், யா அல்லாஹ் என்ன கொண்டு இன்ன பாவங்களுக்கு பயன்படுத்தினான் யா அல்லாஹ், தனிமையில் இப்படி செஞ்சான் யா அல்லாஹ், கூட்டாக இப்படி செஞ்சான் யா அல்லாஹ், பேச ஆரம்பித்து விடும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், எங்களுடைய கால் தாயுடைய வயிற்றிலே இருந்து கபரை வரைக்கும் என்னோடு வரக்கூடிய கால் சாட்சி சொல்லும். யா அல்லாஹ் பாங்கு சத்தம் கேட்டது, பள்ளிக்கு என்னால் நடந்து வரல யா அல்லாஹ், என்ன கொண்டு பாவமான விடயங்களுக்கு சென்றான் யா அல்லாஹ், பாவமான பிரயாணம், பாவமான செயற்பாடு, பாவமான இடங்களுக்கு சென்றான் யா அல்லாஹ். கால்கள் பேச ஆரம்பித்து விடும். எங்கே தப்பிப்பது கண்ணியமானவர்களே, எங்கே தப்பிப்பது? யார் உதவி செய்வது? சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கியாமத்துடைய நாளிக்க போகின்றோம், ஒவ்வொருவரும் புலம்ப போகின்றோம். அன்புக்குரியவர்களே, நடக்கக்கூடிய விடயம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் யாரும் எதுவும் உதவி செய்ய முடியாது. இந்த நேரத்தில் மனிதன் அல்லாஹ்விடத்தில் என்ன செல்லுவான் தெரியுமா? மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? நரகம் முன்னுக்கு காட்சி அளிக்கின்றது. செய்த பாவங்கள் எல்லாம் அம்பலமாகிவிட்டது. உதவிக்கு யாரும் இல்லை, தப்பிப்பதற்கு இடம் இல்லை. இந்த நேரத்தில் பயப்பட ஆரம்பித்து விடுவான். உடம்பினால் வேர்வைகள் ஆரம்பித்து விடும். எந்த அளவுக்கு தெரியுமா? உலகத்தில் வாழும் போது எங்களுக்கு பயம் வந்தா, வேறுத்தா, எங்களுக்கு ஆடை மாத்திரம் நனையும், அதோட முடிந்துவிடும். கியாமத்துடைய நாளில் ஏற்படக்கூடிய பயம் எவ்வாறு இல்லை? எந்த அளவு தெரியுமா? அவன் பயப்பட்டு அவனது உடம்பிலே இருந்து வேர்வைகள் கொட்ட ஆரம்பித்து விடும். சிலர்கள் இந்த பூமிக்கு மேலால் எந்த அளவுக்கு பாவங்கள் செய்தோமோ அந்த அளவுக்கு வேர்வைகள் தண்ணீராக நிற்கும். சிலர்கள் கரண்டை கால், முடங்கால், இடுப்பு, கழுத்து, தலையையும் தாண்டி அவனது வேர்வை அவனை மூழ்கடித்து விடும் என்று சொன்னால் எப்படியான நிலைமை கண்ணியமானவர்களே! அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவான், விமோசனம் கிடைக்க மாட்டாது. என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், யவத்துல் முஜ்ரிமு, ஒரு பாவியான அடியான் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், ஆசிரிப்பான். என்ன தெரியுமா? லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி. எப்படியான கட்டம், எப்படியான நிலைமை! தந்தை என்பவர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தந்தை. இந்த தந்தை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லுவான் தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பூமியில் வாழும் போது எனது பிள்ளைக்காக வேண்டித்தான் வாழ்ந்தேன் யா அல்லாஹ், பிள்ளைக்காக வேண்டித்தான் எனது வாழ்நாள கழிச்சேன் யா அல்லாஹ். எஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி. யா அல்லாஹ், உலக வாழ்க்கை நாசமாகிட்டு, உலக வாழ்க்கையை கழிச்சிட்டேன், கியாமத்துடைய நாள்ல வந்துட்டேன் யா அல்லாஹ், பிள்ளைக்காக வேண்டி வாழ்ந்தேன் யா அல்லாஹ், எனக்கு தரக்கூடிய தண்டனைகளை எனது பிள்ளைக்கு கொடுத்தியா அல்லாஹ். நஊது பில்லாஹி மின்ஹா. எப்படியான நிலைமை! தந்தையுடைய புலம்பல பாருங்க. அல்லாஹ் எப்படி வாதாடுவாரு? யா அல்லாஹ், எனக்கு தரக்கூடிய நரக வேதனையே, எனக்கு கூடிய தரக்கூடிய தண்டனையே என் பிள்ளைக்கு கொடுத்தியா அல்லாஹ். நஊது பில்லாஹி மின்ஹா. ஒரு குற்றவாளி பயப்பட ஆரம்பித்து விடுவான். வஸாஹிபதி, சொல்லுவான், யா அல்லாஹ், எனது மனைவிக்காக வேண்டி வாழ்ந்தேன் யா அல்லாஹ், எனக்கு தர வேண்டிய தண்டனையே எனது மனைவிக்கு கொடுத்தியா அல்லாஹ், எனது குடும்பத்துக்கு கொடுத்தியா அல்லாஹ், என்ன நீ பாதுகாத்திரியா அல்லாஹ் என்று கெஞ்சக்கூடிய தினம்தான் அந்த கியாமத்துடைய நாள். அந்த நாளுக்கு தயாரிப்பு செய்வதுதான் இந்த உலக வாழ்க்கையின் நோக்கம்.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த நேரத்தில் கேட்பான், அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹ். அல்லாஹ் கேட்பான், அவலம் நுஅம்மிர்கும், உங்களுக்கு இந்த பூமியில வாழுகின்ற போது தந்த ஆயுட்காலம் போதாதா? 20 வருடங்கள் வாழ்ந்தாயே, 30 வருடங்கள் வாழ்ந்தாயே, 60 வருடங்கள் என்று வாழ்ந்தாயே, உனக்கு இந்த காலங்கள் போதாதா? நீ உன்னோடு வாழ்ந்த மனிதன் நோன்பு 1 மௌத்தானான், உன்னோடு வாழ்ந்த மனிதன் நோன்புல 10 மௌத்தானான், உன்னோடு வாழ்ந்த மனிதன் நோன்பு 15 மௌத்தானான். அவனுக்கு நோன்பு முழுக்க நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல, தொழக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல, பயான்களை குர்ஆன் வசனங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. இப்படியாக இப்படியாக இருக்கக்கூடிய நிலைமையில நாங்களுக்கு அல்லாஹ் 30 நோன்புகளையும் நோன்பு முழுக்க நோக்கக்கூடிய வாய்ப்பை தந்தான், நோன்பு முழுக்க குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான், கணக்கில்லாமல் நன்மையை தந்தான், பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று வாக்களித்த மாதம், சொர்க்கத்தை தருவேன் என்று வாக்களித்த மாதம். இப்படியான மாதங்களை தந்தானே, இப்படியான சந்தர்ப்பங்களை தந்தேனே, உனக்கு போதாதா என்று கேட்டா அல்லாஹ் விடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவது? அல்லாஹ் கேட்பான், அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹ். அல்லாஹ் கேட்பான். கண்ணியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை உண்மையாக நடக்கப் போகின்ற வாழ்க்கை. நரகம், பாவம் செய்தவனுக்கு நரகம் உறுதி, அல்லாஹ் வாக்களித்து விட்டான். நன்மை செய்தவனுக்கு சுவர்க்கம் அல்லாஹ் வாக்களித்து விட்டான். நோன்பாளிக்கு பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் வாக்களித்து விட்டான். இப்ப சிந்திக்கணும், இப்ப யோசிக்கணும். இத்தனை நோன்புகளை கடந்திருந்தேனே, எனக்கும் தொழுகைக்கும் உள்ள தொடர்பு என்ன? இப்ப சிந்திக்கணும். எனக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? நான் ஸ்ரீதேவியா மூதேவியா? இவ்வளவு காலங்கள் வாழ்ந்தும் கூட, இத்தனை ரமலானை அடைந்தும் கூட இன்னும் தொழுகையை பேணுதலா தொழ முடியல, இன்னும் குர்ஆனை ஓதல்ல, இன்னும் தௌபா செய்யல, இன்னும் ஈமான் அதிகரிக்கல்ல. எனது நிலைப்பாடு என்ன? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் மௌத்தாக போகின்றோம், எத்தனை வயது தெரியாது, சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை சொற்ப கால வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவோ வாய்ப்பை ஏற்படுத்துகின்றான். ரமலான் வருகின்றதா, ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடையில தொழக்கூடிய மனிதனா இந்த இடைவெளியில் உங்களது பாவங்களை மன்னிக்கப்படுகின்றது. தொழுகைக்காக வேண்டி உது செய்தீர்களா, உது செய்யும் போது கையால் செய்த பாவம், கண்ண பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றான். எத்தனையோ எத்தனையோ சந்தர்ப்பங்களை தருகின்றானே. இவ்வளவு சந்தர்ப்பங்களை வீணாக்கி விட்டு கியாமத்துடைய நாள் நான் என்ன செய்வது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்யணும். ஒரு இதுக்குத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படியான கியாமத்துடைய நாள் உறுதி என்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். இதற்குத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? உண்மையான கட்டிக்காரன் யார் தெரியுமா? இப்படியான கியாமத்துடைய நாளுக்காக வேண்டி பிள்ளைகள் உதவி செய்யாத நாள், மனைவி உதவி செய்யாத நாள், யாரும் உதவி செய்யாத நாள், உடல் உறுப்புகளே தனக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே மாட்டிக் கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளுக்கு தயாரிப்பு செய்கின்றாரோ, இந்த கியாமத்துடைய நாளுக்கு, இந்த சுவர்க்கத்திற்கு யார் தயாரிப்பு செய்கின்றாரோ, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்து வந்தான் உண்மையான புத்திசாலி. சொன்னார்கள், உண்மையா பொய்யா? சிந்திக்க வேண்டும். எனது குழந்தை டாக்டராக ஆக்கணும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றேன். பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற போது குழந்தை மரணித்து விட்டது. எத்தனையோ சம்பவங்கள். எனது பிள்ளை டாக்டருக்கு படிக்க வேண்டும், பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றோம். எனது பிள்ளை சிறந்த சித்தி அடைகின்றது, பல்கலைக்கழகத்தில் தெரிவாகின்றது, ஆனா போகல. அதற்கிடையிலே மௌத்து.
எனது பிள்ளை அழகான முறையில திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும், பெரிய வீடு வாங்க வேண்டும், கட்டுகின்றோம். ஆனால் பிள்ளை திருமணம் முடிக்கல, அதற்கிடையே பிள்ளை மௌத்து. நான் இன்ன பிசினஸ் செய்யணும், இப்படி ஏற்பாடு செய்யணும், இந்த காணி வாங்கணும், இந்த வளவு வாங்கணும். ஆனா வாங்கல்ல, சேமித்த காசு கொஞ்சம் இருக்கின்ற போது மனிதன் மரணம். இதுதான் உலக வாழ்க்கை. உலகத்தில் நடக்குமா நடக்காதா தெரியாது, இதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றோம். ஆனால் மௌத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உண்மை, சுவர்க்கம் உண்மை. இதற்காகவே என்ன தயாரிப்பு செய்கின்றேன், எனது குழந்தைக்கு என்ன ஈமானை கொடுத்திருக்கின்றேன், எனது மனைவியுடைய தொழுகை எப்படி, எனது மனைவிக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள தொடர்பாடு என்ன மாதிரி சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்யணும். யா அல்லாஹ், நல்ல தக்வாவை உள்ளத்தில் தந்திரி. யா அல்லாஹ், உன்னை பயந்து வாழக்கூடிய மனிதனாக ஆக்கிரி. யா அல்லாஹ், துஆ செய்யணும். நபி அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், எனக்கு தக்வாவை தா. யா அல்லாஹ், உன்னை பற்றி அஞ்சக்கூடிய மனிதனாக ஆக்கிரி. யா அல்லாஹ், இறையச்சத்தை தா. யா அல்லாஹ். யார் கேட்ட துஆ? நபி அவர்கள் கேட்டார்கள் துஆ. நான் கேட்கின்றேனா? நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றேனா? அல்லாஹ்வுடைய பயம் எனக்கு இருக்கின்றதா? சிந்திக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. ஏன் இந்த நோன்பை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கினான் தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான், كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم. இந்த நோன்பை அல்லாஹ் எங்கள் மீது ஏன் கடமையாக்கினான் என்று சொன்னான், لعلكم تتقون, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாகணும் என்பதற்காக வேண்டி. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரணும், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நீங்க வாழணும். பாவத்தை கண்ட அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் தண்டிப்பான் என்ற சிந்தனை, என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படணும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது. இதா ஸலுஹத், அந்த சதை துண்டு சீராகிவிடும் என்று சொன்னார். இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹு, முழு உடம்புமே சீராகிவிடும். வ இதா ஃபஸதத், அந்த சதை துண்டு கெட்டு போய்விடும் என்று சொன்னால் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, உடம்பு முழுக்க கெட்டு போய்விடும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. அதா வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் என்பதாக சொன்னார்கள். இந்த உள்ளத்தில் ஈமானை விதைக்கக்கூடிய மாதம் தான் இந்த ரமலான். உள்ளத்தில் ஈமானை அதிகரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ரமலான். ஒவ்வொரு நினைக்க வேண்டும், இனியாவது இந்த ரமலானிலே இருந்து மௌத்து வரைக்கும் தொழுகையை நான் விடக்கூடாது. இனிமேலாவது குர்ஆனை நான் சரளமாக ஓதணும், நல்லமல்களில் ஈடுபடணும், சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு சில விடயங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு குத்துபாவை முடித்துக் கொள்கின்றேன். ரமலான் காலம் வந்தால் ஒவ்வொரு பள்ளிகளும் தொழுகையாளிகள் அதிகரித்து காணப்படுவார்கள். ரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால், பெருநாள் தொழுகை தொழுகப்பட்டு விட்டது என்று சொன்னால், பள்ளிகள் எல்லாம் தொழுவதற்கு ஆள் இல்லாத காட்சிகளை காணப்படுகின்றது. பாங்கு சொல்லி இகாமத்துடைய நேரம் வரைக்கும் பள்ளிக்கு ஆட்கள் கிடையாது, யாருமே கிடையாது. முஅத்தின் தேடிக்கொண்டிருப்பார், யாராவது ஒருவர் வரமாட்டாரா, யாராவது 2 பேர் வரமாட்டார்களா, ஜமாத் தொழலாமே என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவலம் காணப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, எனக்கு ரமலான் மாதத்தில் மாத்திரம் தொழுகை கடமை கிடையாது, மௌத்தாகும் வரைக்கும் எனக்கு தொழுகை கடமை. தொழுகை நேரங்கள் வருகின்ற போது மௌத்தாகும் வரைக்கும் உரிய நேரத்தில் தொழ வேண்டும். அது மாத்திரமல்ல, வீடுகளில ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னா எங்களது பிள்ளைகள், எனது மனைவி வீட்டிலே குர்ஆனும் திக்ரும் நல்ல விடயங்களுமாக இருப்பார்கள். ரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால் குர்ஆன் ஓத காட்சி கிடையாது, நல்ல விடயங்களை கேட்கக்கூடிய காட்சிகள் கிடையாது, நல்ல பேச்சுக்களை பேசக்கூடிய காட்சிகளை கிடையாது. அன்புக்குரியவர்களே, பிள்ளைக்கு சுவர்க்கத்தை பற்றி சொல்லணும், பாவத்துடைய அச்சத்தை பற்றி சொல்லணும். வாலிபர்களின் நிலைமை என்ன தெரியுமா? பெருநாள் முடிந்து விட்டது என்று சொன்னால் நான் நண்பர்களோடு சுற்றி திரிய வேண்டும், தாய் தந்தையோடு சண்டை, எனக்கு பணம் தா, எனக்கு விலை உயர்ந்த வாகனம் வாங்கித்தா என்று
சண்டை, இவ்வாறு எவ்வளவு நிகழ்வுகள் நிகழ்கின்றன. எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன தெரியுமா? எங்களது பிள்ளைகளுக்கு குழந்தையாக இருக்கின்ற போது மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க, உம்மாவுடைய பெருமதியை சொல்லிக் கொடுங்க, உலகத்துடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுங்க, அவருக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க, கியாமத்துடைய நாள் நிகழ்வுகளை சொல்லிக் கொடுங்க, நரகத்தை பத்தி பேசணும், சொர்க்கத்தை பத்தி பேசணும். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு பேசி பேசி குழந்தையை வளர்த்தோம் என்று சொன்னா எனது பிள்ளை சாலிஹானவனாக பாவங்கள் செய்யாதவனாக வாழுவான். இப்படிப்பட்ட குழந்தைகளாக குழந்தைகளை ஆக்க வேண்டும். இன்னொரு விடயம் சுருக்கமாக சொல்லுகின்றேன், இதோடு முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, பெருநாள் கழிந்து விட்டது என்று சொன்னால் எமது ஊரிலும் ஏனைய சில ஊர்களில் நடக்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? பெருநாள் நிகழ்வு, பெருநாள் விசேஷம் என்று சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு கடைகளிலும் சினிமா பாடல்கள் சத்தமாக ஒலிக்கப்படுகின்றது, நாடகங்களும் நடனங்களும் காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை நான் சென்று பார்க்கின்றேன், எனது குடும்பத்தோடு, எனது பிள்ளையோடு, எனது மனைவியோடு நான் சென்று பார்க்கின்றேன். அந்த நிகழ்வில் எனது பிள்ளை நடனமாடுகின்றாள், அந்த நிகழ்வில் எனது மகன் பாட்டு படிக்கின்றான். அன்புக்குரியவர்களே, எப்படியான மாதத்தை கடந்து வந்தோம் தெரியுமா? தக்வாவை உள்வாங்கிய மாதம், எனக்கு அல்லாஹ் தக்வாவை தருகின்றான் என்று சொன்ன மாதம். பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன், நரகத்திலே இருந்து பாதுகாத்து விட்டேன், சொர்க்கத்தை தருகின்றேன் என்று சொன்ன மாதத்தில இரவு முழுக்க வணக்கம், இரவு முழுக்க தௌபா, இரவு முழுக்க சுஜூது, இரவு முழுக்க குர்ஆன், பகல் முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒவ்வொரு நிமிடங்களையும் பெருமதியாக கழித்துவிட்டு வேடிக்கைகளை பார்க்க செல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இது மார்க்கத்திலே கூடாது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் ஒரு பாவமான நிகழ்வு, பாவமான காட்சி காட்டப்படுகின்றதா, நிகழ்கின்றதா, ஏனும் என்று சொன்னா கையால தடுக்க முயற்சி செய்யுங்க. உங்களால முடியலையா வார்த்தையால சொல்லுங்க, இது கூடாது, இது பாவம், இது ஹராம், இது மௌத் இருக்கின்றது சொல்லுங்க. அதுவும் மேலே ஆதா உனக்கு பேசி முடியாதா? அந்த இடத்துல நிக்க சொல்லி மார்க்கம் சொல்லல, அதை கண்டு கழித்து வா என்று சொல்லல, உள்ளத்துல வருங்க. அதுதான் ஒரு மனிதனுடைய ஆக குறைந்த ஈமான் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு கூட என்னால் வெறுத்து வரவில்லை என்று சொன்னா எனக்கு குறைந்த அளவு கூட ஈமான் இல்லை என்பதாக நாங்கள் சிந்திக்கணும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற போது நல்ல சாலிஹானவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக.